மறுபடியும் இந்த புறம்போக்குங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புறம்போக்குங்க யாரை சொல்கிறேன்னா, இந்த வடக்கனுங்க இருக்கானுங்க பார்த்தீங்களா, இந்த வடக்கனுங்க அவனுங்க தான். இப்போது எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லாம் ரேபிட்டோவில் வந்து அந்த ஆளுங்க அதான் ஆர்ட்ரு புக் பண்ணிவிட்டு அவங்க கிட்டே போன உடனே இந்த மாதிரி சிஸ்டர், இந்த மாதிரி அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்கள தான் பிக்கப் பண்ணிட்டு வரணும், நான் உங்களுக்கு கேஷ் அனுப்புகிறேன், அவங்க பில் கட்டணும், அந்த பில்லில் வந்து அமௌண்ட்டை வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் அங்கே ஜிபே பண்ணுறங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. நம்மளும் ஓகேன்றுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அடுத்த செகண்டே ஃபோன் பண்ணிவிட்டு, இல்லை அவங்க பில்லை கட்டிட்டாங்களாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் இப்போ உங்களுக்கு அமுச்சு விட்ருக்க அமௌண்ட்டை வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணுறங்க, நான் என்னோடய ஜிபே நம்பர் அமுச்சு விட்றேன், நீங்கள் திரும்ப அமுச்சு விட்ருங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தானுங்க. அது எப்படின்னா, அதுக்கேற்றப்போல் மெசேஜும் வந்துடும் நம்மளுக்கு. வாட்ஸ்அப்பில் நார்மல் மெசேஜ் மாதிரி வரும். இதில் எத்தனை பேர் ஏமாந்தாங்கன்னுலாம் தெரில. இப்போ அந்த விஷயம் மாறி போய் இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா, புதுசாக நியூ மெத்தட் ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்கள என்னத்தை சொல்கிறதுனே தெரில. ரேபிட்டோவை நம்பி இப்போது நிறைய பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே இதை ஒரு பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாகவும் நிறையா பேர் ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த வடக்கனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, பணக்காரங்களில் கையை வச்சா எங்கே இதுவாகிடுமோ உடனே பிடிச்சிருவானுங்க. இந்த மாதிரி இவனுங்களெல்லாம் கை வச்சா போலீஸ்காரங்க கூட அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக ரேபிட்டோவை குறி வச்சு வேறு நியூ மெத்தடு ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த மெத்தட் எப்படின்னா, அந்த மெத்தடெல்லாம் தாண்டி இந்த மெத்தட் இன்னும் ரொம்ப இதுவாக இருக்குது. அது எப்படின்னா வந்து ஃபோன் பண்ணி புக் பண்ணிடுறானுங்க. நம்ம இடத்துக்கு போன உடனே உங்கள் ஜிபே நம்பர் இதுவான்னு கேட்குறானுங்க. நம்ம ஆமாம் இந்த நம்பர் தான் ஒன்று, அடுத்த செகண்ட் ஃபோனு கட் ஆகுது. ஃபோனு கட் ஆன உடனே நம்மளுக்கு டைமு, டேட்டு எல்லாமே மாறிடுது. இது எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. நான் வீடியோ எடுத்து போடணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் மறந்துடுறேன். அப்படியே விட்டுட்டேன், கொஞ்சம் வேலை அந்த இதுனால அப்படியே விட்டேன். நானும் அப்படியே ஞாபகம்லாம் மறந்து விட்டுட்டேன். இன்றைக்கி எப்படியாவது வீடியோ எடுத்து போட்டுடணும். ஏன்னா இதனால் நம்ம சரி தெரிஞ்சவங்க உடனே நான் வந்து ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ண மறுபடியும் பழைய மாதிரி எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. சில பேர் வந்து தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே உக்காந்துருப்பாங்க, பாஸ்வேர்டு மாற்ற மாட்டாங்க, எல்லாமே விட்டுருவாங்க. சில பேருக்கு தெரியாது, சரி ஏதோ மொபைலில் ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்னு நினச்சி விட்ருவானுங்க. அவனுங்க இதுதான் இதுவாக வச்சு காசை திருட ஆரம்பிக்கிறானுங்க. இவங்களை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஒன்று இது பண்ணால் அடுத்தது மறுபடியும் வேறு ஏதாவது புது 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 டெக்னிக்காக யூஸ் பண்ணி நம்மளை போட்டு சாவடிக்கிறானுங்க. நம்மளே ஒரு 5-10 பிச்சைக்கு தான் ஓட்டுறோம். இப்போ இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனால் 110 ரூபா 120 ரூபா தான், இல்லை 112 ரூபா இருந்தால் கூட சில பேர்லாம் அந்த 3 ரூபா போட்டு 115 ரூபா கொடுக்க கூட மாட்டுறாங்க. 112 ரூபானா 112 ரூபா தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம ஓட்டுறோம். இதை கூட இது பண்ணாமல் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ரொம்ப அட்டூழியம் பண்ணுறானுங்க. இப்போ இதுவும் நல்லா அப்படியே போ இதுவாகிடுச்சுன்னா இதுவும் ஓகே, இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, மறுபடியும் நம்ம வேறு மாற்றி வேறு இதுவில் திருடுவோம். இவனுங்க இதே தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. இவங்களை நிறுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம தான் உஷாராக இருக்கணும், நம்ம தான் இது பண்ணணும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. எவ்வளோ பேர் இதை நம்பி ஓட்டிகிட்ருக்காங்க, எவ்வளோ பேர் அக்கௌண்ட்டில் காசு எவ்வளோ வச்சுருப்பாங்கலாம் தெரியாது. பாவம் நிறையா பேர் இது தெரியாமலாம் எவ்வளோ பேர் ஏமாந்துருப்பாங்க. இவங்களை கம்பல்சரி ஏதாவது பண்ணணுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளால் என்ன பண்ண முடியும், கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க முடியும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா பார்த்துக்குறேன்ப்பா, சரிப்பா, நான் எதாக இருந்தாலும் சொல்கிறேன்ப்பா, நீ கொஞ்ச நாளைக்கு ஜிபே அதெல்லாம் யூஸ் பண்ணாதப்பா, பாஸ்வேர்டெலாம் மாற்றிடு, இதை தான் சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்ல போகிறாங்க, ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோ எதுக்காக எத்தனை நிறையா பேர் வயசானவங்களும் நிறையா பேர் ஓட்டுறாங்க, பாவம் குடும்ப கஷ்டத்துக்காக. சின்ன பசங்க ஓட்டுறாங்க, வயசானவங்களும் நிறையா பேர் ஓட்டுறாங்க, நிறையா பேர் விவரம் தெரியாமல் இருக்காங்க. சில பேர்லாம் தமிழில் லாகின் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாதனால தமிழில் லாகின் பண்ணி வச்சு ஓட்டுறாங்க. அவங்களுக்குலாம் வந்து தெரியாது இந்த மாதிரி பண்ணுறானுங்க, இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணுறாங்கன்னு. ஏதோ ஃபோனில் தான் ப்ராப்ளம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க, கண்டுக்காமல் விட்ருவாங்க. அடுத்தடுத்த ஆர்டர் வரும்போது அதை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவனுங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறானுங்க. ஒருத்தவங்க உஷாராயிட்டானுங்கன்னா அடுத்த செகண்ட் அவனுக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிறானுங்க, எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேங்கிறானுங்க, நம்ம அசிங்கமாக திட்டினோன்னு வச்சிடறானுங்க. இந்த மாதிரி தான் நடக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம். என்னால் முடிஞ்சதை சொல்லிட்டேன்.